ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பார்க்ஸ் அகாடமி. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி ஏஐ நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நம்ம ஆல்ரெடி நோட்டிஃபிகேஷன் வீடியோ எல்லாமே சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம், பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதில் பர்டிகுலராக டிஎன்பிஎஸ்சி ஏஇ சிவிலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 75 டேஸ் மெகா ஸ்டடி பிளான், சரி அதான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம இன்ஸ்டியூட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேட்ச் ஆக்சுவலாக நியூவாக வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம், விடாமுயற்சி பேட்ச் அப்படிங்கிற மாதிரி. இந்த பர்டிகுலராக ஏஇ எக்ஸாமுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம், சரியா? அதை பற்றின டீட்டெயில்ஸும் லாஸ்ட் வீடியோவில் நம்ம கொடுத்துருக்கோம், சேனலில் போய் பார்த்துக்கோங்க, ஓகேவா? இப்போ இந்த பர்டிகுலராக ஸ்டடி பிளான் பற்றி, அதுவும் பர்டிகுலராக ஏஇ சிவில் இன்ஜினியரிங்க்கு மட்டும் இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டடி பிளான் படி உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் என்னென்ன கிளாஸஸ்லாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா டெக்னிக்கல் எபிலிட்டி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா சாரி டெக்னிக்கல் கான்செப்ட். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா டெக்னிக்கல் ப்ராப்ளம் சால்விங் அப்படிங்கிறது இருக்கும். அதுக்கப்புறம் ஜென்ரல் ஸ்டடீஸ், மென்டல் எபிலிட்டி, ஜென்ரல் ஸ்டடீஸோட அந்த டெஸ்ட், அதுக்கான டிஸ்கஷன், அதுக்கப்புறம் டெக்னிக்கலோட டெஸ்ட், அதுக்கான அந்த டெஸ்ட் டிஸ்கஷன், இது எல்லாமே உங்களுக்கு வந்து இருக்கும் டெய்லி, ஓகேவா? இது எல்லாமே ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கு இருக்கக்கூடியது, சரியா? ஒரு மொத்தமா பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே வந்து ஒரு நாளைக்கு வந்து நீங்க டச் பண்றது மாதிரியான ஒரு ஃபீல்ட்ல இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த பேட்ச் அப்படிதான் இருக்கும், சரியா? அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம என்னென்ன டாபிக் வந்து இதுல எடுப்போம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கோம். டெக்னிக்கல்ல ஃபர்ஸ்ட் செஷன் 1 கான்செப்ட் கிளாஸ் அப்படிங்கிறதுல பில்டிங் மெட்டீரியல்ஸ் தான் கொடுத்துருக்கோம். ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் டெஸ்டிங் ஆஃப் இன்ஜினியரிங் மெட்டீரியல்ஸ் லைக் பிரிக், இந்த மாதிரி இது கொடுத்துருக்கோம். அதே மாதிரி செஷன் 2 ப்ராப்ளம் சால்விங்கிறதுலேயும் அதே தான். அதில் இருக்கக்கூடிய என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் ப்ரீவியஸாக கேட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த டாபிக் வந்து நம்ம வந்து எடுப்போம். அதே மாதிரி ஜிஎஸை பொறுத்தளவு என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற வந்து கொடுத்துருக்கோம். அதே மாதிரி மென்டல் எபிலிட்டியை பொறுத்தளவு என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா சிம்பிளிஃபிகேஷன் அப்படிங்கிற டாபிக் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி டெக்னிக்கலோட டெஸ்ட் டாபிக்கை பொறுத்தளவு இந்த நம்ம பிரிக்ன்ற டாபிக் சொன்னோம்ல, அதே தான் கொடுத்துருக்கோம். ஜிஎஸோட டெஸ்ட் டாபிக்கை பொறுத்தளவு இந்த கான்ஸ்டியூஷன் நடத்தின டாபிக் அப்படியே டெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ டோட்டல் மார்க்ஸ் இதுல இருந்து எவ்வளவு வரும் அப்படின்ற மாதிரி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 7.5 மார்க்ஸ் அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து உங்களுக்கு வரும், ஓகேவா? பர்டிகுலரா அந்த எல்லா டாபிக்கும் சேர்த்து. அதுக்கப்புறம் டே 2 பொறுத்தளவு பார்த்தோம் அப்படின்னா டெக்னிக்கல் செஷன் 1ல வந்து என்ன அப்படின்னா ஸ்டோனு, எம்சாண்ட் அப்படிங்கிறதும், செஷன் 2ல பாத்தீங்க அப்படின்னா அக்ரிகேட்டு, சிமெண்ட், இதுகளை பத்தி பார்ப்போம். அதே மாதிரி ஜிஎஸ் பொறுத்தளவு பார்த்தோம் அப்படின்னா பிரியாம்பிள் பத்தி கொடுத்துருக்கோம், சரியா? மென்டல் அபிலிட்டியில சிம்பிளிஃபிகேஷன் அப்படின்னு கொடுத்துருக்கோம். இந்த டெக்னிக்கல்ல என்னென்ன டாபிக் நடத்தணுமோ அதோட டெஸ்ட், அதுக்கப்புறம் ஜிஎஸ்ல அந்த டாபிக்கோட டெஸ்ட். ஸோ டோட்டலா 4.5 மார்க்ஸ் அப்படிங்கிற ரேஞ்சில் கொடுத்துருக்கோம். இதே மாதிரி டே 3 பொறுத்தளவு பார்த்தோம் அப்படின்னா டிம்பர்ங்கிற டாபிக் கொடுத்துருக்கோம் டெக்னிக்கலுக்கு, போத் கான்செப்ட் அண்ட் ப்ராப்ளம் சால்விங்க்கு. ஜிஎஸ் பார்த்தோம் அப்படின்னா கான்ஸ்டியூஷனோட ஃபீச்சர்ஸ், அதுக்கப்புறம் யூனியன், ஸ்டேட் அண்ட் டெரிட்டரி பத்தி. இந்த மென்டல் அபிலிட்டியில பெர்சன்டேஜ் அப்படிங்கிற டாபிக். டிம்பரோட அந்த டாபிக் வந்து டெஸ்ட் நமக்கு டெக்னிக்கல்லையும், இந்த யூனியன், ஸ்டேட், டெரிட்டரி, சாலின் ஃபீச்சர்ஸ் வந்து ஜிஎஸோட டெஸ்ட்லையும் கொடுத்துருக்கோம். டோட்டலா இது வந்து ஒரு 6 மார்க்ஸ் கிட்ட நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இது வந்து ஜஸ்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய மார்க் தான். நம்ம எக்ஸாக்டா சொல்ல முடியாது 6 மார்க் வரும் அப்படின்ட்டு, ஜஸ்ட் எக்ஸ்பெக்ட் பண்றோம், அவ்வளவுதான், சரியா? அதே மாதிரி டே 4 பொறுத்தளவு பார்த்தோம் அப்படின்னா டெக்னிக்கல்ல கான்செப்ட் 1 பார்த்தோம் அப்படின்னா ரீசைக்கிள்டு அண்ட் மாடர்ன் மெட்டீரியல்ஸ், அதாவது என்ன அப்படின்னா இந்த கிளாஸ், பிளாஸ்டிக், எஃப்ஆர்பி, ஜெராமிக்ஸ், இந்த இதெல்லாம் வரும். இதே தான் செஷன் 2லையும் கொடுத்துருக்கோம். ஜிஎஸ் பொறுத்தளவு சிட்டிசன்ஷிப்பு, அதுக்கப்புறம் ரைட் அமென்டியூட்டிஸ் அப்படிங்கிறது. மென்டல் அபிலிட்டியை பொறுத்தளவு பர்சன்டேஜ். டெக்னிக்கல் என்ன டாபிக் நடத்தணுமோ அதே தான் டெக்னிக்கல் டெஸ்ட்டுக்கு, ஜிஎஸ்ல என்ன நடத்தணுமோ அதே தான் ஜிஎஸ் டெஸ்ட்டுக்கு. ஸோ டோட்டலாக 6 மார்க்ஸ் அப்படிங்கிற ரேஞ்சில் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் டே 5 பொறுத்தளவு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு கான்செப்ட் கிளாஸ்ல வந்து காங்கிரீட், அதோட ப்ராப்பர்ட்டிஸ்ல இருந்து கண்டிப்பா கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதுதான் நம்ம வந்து கொடுத்துருக்கோம் 2 செஷன்லையுமே. ஜிஎஸ் பொறுத்தளவு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், மென்டல் அபிலிட்டியை பொறுத்தளவு ஹெச்சிஎஃப் அப்படிங்கிற டாபிக். ஸோ டெக்ல என்ன டாபிக் நடத்தணுமோ அதே டாபிக் தான் டெஸ்ட், ஜிஎஸ்லேயும் அதே மாதிரி தான். டோட்டல் மார்க்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 4.5 அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்கும். அதே மாதிரி டே 6 பொறுத்தளவு பார்த்தோம் அப்படின்னா டெக்னிக்கல் கான்செப்டை பொறுத்தளவு அட்மிக்சர், செல்ஃப் காம்பேக்டிங் காங்கிரீட், ஸ்டீல் கன்ஸ்ட்ரக்ஷன், இந்த டாபிக்லாம் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி ப்ராப்ளம் சால்விங்லேயும் இதே மாதிரி டாபிக் தான் நம்ம வந்து கொடுத்துருக்கோம், சரியா? ஜிஎஸ் பொறுத்தளவு ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், ஹியூமன் ரைட் சார்ட்டர் அப்படிங்கிற வந்து கொடுத்துருக்கோம். மென்டல் எபிலிட்டியை பொறுத்தளவு ஹெச்எஃப் தான், ஓகேவா? அதே மாதிரி இந்த பர்டிகுலர் டாபிக்ஸே ஜிஎஸ்லையும் டெக்லையும் டெஸ்ட். டோட்டல் மார்க்ஸ் வந்து ஒரு 6 அப்படிங்கிற ரேஞ்சில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், சரியா? அதே மாதிரி டே 7 பொறுத்தளவு வந்து என்ன அப்படின்னா டெக்னிக்கல் கான்செப்ட்ல இந்த ஸ்டோன் மேசன்ட்ரி, பிரிக் மேசன்ட்ரி, ஆர்சிசி, பிளாக் மேசன்ட்ரி, இதெல்லாம் இருக்கு. 2 செஷனுமே அதே தான், சரியா? ஜிஎஸ் பொறுத்தளவு யூனியன், லெஜிஸ்லேச்சர் அப்படிங்கிறது. மென்டல் அபிலிட்டியை பொறுத்தளவு முன்னாடி ஹெச்சிஎஃப் பார்த்தோம், இப்போ வந்து எல்சிஎம் அப்படிங்கிற டாபிக். அதே மாதிரி டெக்லையும் சரி ஜிஎஸ்லையும் சரி இந்த சேம் டாபிக் தான் வந்து நம்ம டெஸ்ட்டுக்கு வந்து கொடுத்துருக்கோம். அதே மாதிரி டோட்டல் மார்க் பார்த்தோம் அப்படின்னா 6 அப்படிங்கிற ரேஞ்சில் கொடுத்துருக்கோம் அதுக்கு. அதே மாதிரி டே 8 பொறுத்தளவு பார்த்தோம் அப்படின்னா டெக்னிக்கல்ல வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் எக்யூப்மெண்ட் அப்படிங்கிறது 2 செஷனுமே அதே தான். ஜிஎஸ் பொறுத்தளவு பார்லிமெண்ட் அப்படிங்கிற டாபிக்.
மென்டல் எபிலிட்டி அதே தான் எல்சிஎம் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் வந்து இந்த சேம் டாபிக்ஸ் தான் டெஸ்ட்டுக்கும் கொடுத்துருக்கோம். மார்க் வந்து 4.5 அப்படிங்கிற ரேஞ்சில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சரியா? டே 9 பொறுத்தளவு கான்செப்ட் வந்து என்ன அப்படின்னா பில்டிங் பைலாஸ், அதுக்கப்புறம் டெவலப்மெண்ட் ரெகுலேஷன்ஸ் ப்ராக்டிஸ் இன் தமிழ்நாடு 2 செஷன் அதே தான். அதே மாதிரி ஜிஎஸ் பொறுத்தளவு ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ், அதுக்கப்புறம் ஸ்டேட் ரெஜிஸ்ட்ரேஷன் அசம்பிளி அப்படிங்கிற கொடுத்துருக்கோம். மென்டல் எபிலிட்டியை பொறுத்தளவு ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் அப்படிங்கிற டாபிக். இது 2 டாபிக்கும் சேம் டாபிக் தான் வந்து நம்ம வந்து டெஸ்ட் கொடுத்துருக்கோம் டெக் அண்ட் ஜிஎஸ்க்கு. மார்க் வந்து 4.5 அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சரியா? அதே மாதிரி டே 10 பொறுத்தளவு பார்த்தோம் அப்படின்னா டெக்னிக்கல்ல 2 செஷன்லையுமே வந்து ஃபயர் சேஃப்டி, லைட்டிங்ஸ், வெண்டிலேஷன், அக்கஸ்டிக்ஸ் பத்தி கொடுத்துருக்கோம். சரியா? அதே மாதிரி ஜிஎஸ் பொறுத்தளவு லோக்கல் கவர்மெண்ட் அண்ட் பஞ்சாயத்து ராஜ் அப்படிங்கிற கொடுத்துருக்கோம். மென்டல் எபிலிட்டியில ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் அப்படிங்கிற டாபிக் வந்து கொடுத்துருக்கோம். சரியா? அதே மாதிரி டெக்னிக்கலோட டெஸ்ட் டாபிக் அதே தான், ஜிஎஸ்க்கு அதே தான் கொடுத்துருக்கோம். டோட்டல் மார்க் வந்து 6 அப்படிங்கிற ரேஞ்சில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி நம்ம வந்து விடாமுயற்சி பேட்ச் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்றது சொல்லியிருந்தோம் ஃபார் காட் லைஃபுக்கு. இது வந்து என்ன அப்படின்னா எப்போ நமக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா கம்மிங் வெனஸ்டே, அதாவது 31/7/2024 அப்போ தான் இதை வந்து ஸ்டார்ட் பண்றோம். ஓகேவா? அதே மாதிரி இதுக்கு பிரைசிங்கை பொறுத்தளவு ஆக்சுவல் கோர்ஸ் ஃபீஸ் ருபீஸ் 50,000 அப்படிங்கிற ரேஞ்சில் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் 5 டேஸுக்கு ருபீஸ் 15,000 அப்படிங்கிற ப்ரைஸ்லையும், நெக்ஸ்ட் 5 டேஸுக்கு 25,000 அப்படிங்கிற ரேஞ்சிலையும், ஆஃப்டர் தட் தான் அந்த 50,000 அப்படிங்கிற வந்து கொடுக்குறோம். இதுலையுமே ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணக்கூடிய 10 ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஸ்பெஷல் ஆஃபர் இருக்கு. அதாவது 15,000ஓட ஒரு கம்மியான ப்ரைஸிங்கில் ஒரு 4 டிஜிட் நம்பரில் வந்து உங்களுக்கு ஆஃபர் பண்ணுறோம். கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப லோயஸ்ட் ப்ரைஸிங் தான் தமிழ்நாடு லெவலில். நீங்கள் அதர் இன்ஸ்டியூட்டை வச்சு கம்பேர் பண்ணி கூட பார்த்துக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஸ்பார்க்ஸ் ஸ்காலர்ஷிப் ஆஃபர் அப்படிங்கிற மாதிரி ஒரு 20 ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் லிமிட்டடாக ப்ரொவைட் பண்ணுறோம். அது யார் யாரெல்லாம் அவைல் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஹவுஸ் ஒய்ஃப்ஸு, இதே மாதிரி ஏஜ் வந்து எபோவ் 30 அவங்கலாம் கண்டிப்பாக குயிக்காக செட்டில் ஆகணும்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரியான பீப்புள்ஸ். அதே மாதிரி சேலரி வந்து ஒரு லெஸ் தென் 25,000 அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்குது. அதே மாதிரி ஃபிசிக்கலி சேலஞ்சு பீப்புள்ஸ், ஜாப்லெஸ்ஸாக இருக்கிறவங்க, அதே மாதிரி அதர் இன்ஸ்டியூட்ல ஓல்டு ஸ்டூடெண்டாக இருப்பாங்க. அவங்களாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நிறைய அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம வந்து ஒரு கம்மியான ப்ரைஸிங்கில் வந்து இதை கொடுக்குறோம். அதே மாதிரி மோர் தென் 2 அட்டெம்ப்ட் அல்லது 3 இயர்ஸ் அந்த ரேஞ்சில் ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரியான பீப்புள்ஸுக்கு தான் அந்த ஆஃபர் வந்து நம்ம கொடுக்குறோம், ஸ்காலர்ஷிப் ஆஃபர். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஓப்பன் சேலஞ்சே கொடுக்குறோம். அதாவது வந்து என்ன அப்படின்னா நம்ம இன்ஸ்டியூட்ல நம்ம சொல்லிட்டோம் லெஸ் தென் 15,000 தான் கண்டிப்பாக உங்களுக்கு ஃபீஸ் ரேஞ்ச் இருக்கும் அப்படின்ற மாதிரி. அதர் இதில் பார்த்தீங்க அப்படின்னா 35,000 அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. நீங்கள் கால் பண்ணி கூட டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம். சரியா? நம்ம வந்து ஒரு 600+ கிளாஸஸ் கொடுக்குறோம். அதர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 120+ கிளாஸஸ் அப்படிங்கிற ரேஞ்சில் தான் கொடுக்குறாங்க. அதே மாதிரி நம்ம வந்து ஒரு 100+ டெஸ்ட் சீரிஸ் ஆஃபர் பண்ணுறோம். அதர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 15 to 20+ டெஸ்ட் அப்படிங்கிற ரேஞ்சில் தான் கொடுக்குறாங்க. நம்ம வந்து ஒரு 5 to 6 லைவ் செஷன்ஸ் கொடுக்குறோம். அதர்ஸ் இதில் வந்து 1 to 2 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். அதே மாதிரி ஃபுல்லாக எக்ஸாம் கிளியர்டு ஃபேக்கல்ட்டிஸ் தான் நம்ம இதில் டீச் பண்ணுறது. உங்களுக்கே தெரியும். இதில் வந்து ஆஸ்பிரன்ஸ் நிறைய இதில் ஃபேக்கல்ட்டிஸாக யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி 1800+ பாசிட்டிவ் கூகுள் ரிவ்யூஸ் இருக்கு நம்மதுக்கு. நிறைய இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 200, 300 அந்த ரேஞ்சில் தான் வச்சிருப்பாங்க. அதே மாதிரி நம்ம வந்து போத் லைவ் வீடியோ அஸ் வெல் அஸ் ரெக்கார்டட் வீடியோ ரெண்டுமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். லைவ் வாட்ச் பண்ணலாம். அது முடிஞ்சதுக்கப்புறம் அது ரெக்கார்டடாக உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். சில இதில் பார்த்தீங்கன்னா ஒன்லி லைவ் செஷன்ஸ் மட்டும்தான் இருக்கும். சரியா? அதே மாதிரி வந்து நம்ம இன்ஸ்டியூட்டை ஸ்பெல் பார்த்தீங்க அப்படின்னா SPWRKZ அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நம்மளோட ஒன்லி காண்டாக்ட் நம்பரு 9677711366 அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நம்மளோட அகாடமி பார்த்தீங்க அப்படின்னா 1813+ பாசிட்டிவ் ரிவ்யூஸோட இருக்கக்கூடிய ஒரு டெக்னிக்கல் அகாடமி. அதே மாதிரி ஸ்பெஷல் ஆஃபர் வந்து நம்மளோட ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நம்ம வந்து கண்டிப்பாக கொடுக்குறோம். அது வந்து ஒரு நெக்ஸ்ட் 3 டேஸுக்கு மட்டும் கொடுக்குறோம், ரொம்ப ஒரு லோயஸ்ட் ப்ரைஸிங்கில். ஸோ வில்லிங் இருக்கிறவங்க நம்ம கொடுத்த காண்டாக்ட் நம்பரை கால் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ.